இந்து அறநிலையத்துறைக்கு இந்த இந்துக்கள் பண்டிகை ஏதாவது வந்தாலே அவங்களுக்கு ஒரு இதாண்டா வாய்ப்பு வாய்ப்பு கிடைக்கும் போது என்னென்ன பண்ண முடியும் பண்ணிக்கடான்ற மாதிரி தான் அவங்களுக்கு இருக்கும். இப்போ சிவராத்திரி வருது. போன சிவராத்திரியில் நெல்லையில் இருக்கக்கூடிய நெல்லையப்பர் கோவில், அந்த கோவிலில் சிவராத்திரிக்கு விழா எடுக்கிறோன்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய பாளையங்கோட்டை அந்த மைதானத்தில் சுமார் 30 லட்சம் செலவில் அப்படியே ஆடம்பரமாக சிவராத்திரி நாங்கள் கொண்டாடுறோம்னு சொல்லி கணக்கு எழுதிட்டு அங்கே ஒரு பூஜை ஒன்று வந்து நடத்தியிருக்காங்க. ஆனால் இதுக்கு பக்தர்களும் அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்களும் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. இந்த விழாவுக்கு கோவில் நிதியிலிருந்து நீங்கள் இவ்வளோ செலவு பண்ணியிருக்க வேண்டிய அவசியம் இல்லை, சரி அப்படியே பண்ணீங்கனாலும் அதுக்கான என்ன கணக்கோ அதை எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கு இன்ன வரைக்கும் எந்த ஒரு பதிலும் தரல. இப்போ வரக்கூடிய சிவராத்திரிக்கு நாங்கள் மீண்டும் அதே மாதிரி நாங்கள் நிகழ்ச்சி எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய திமுக காரங்க அவங்க வந்து இதை முடிவு பண்ணியிருக்காங்க. அங்கே வந்து அறநிலையத்துறை சார்பில் ஒரு குழு இருக்குது. அவங்கள்ட்ட இதை பற்றின எந்த ஒரு பரிசீலனையும் செய்யலை. இல்லை பக்தர்கள் இருக்காங்க, கோவில் நிர்வாகிகள் யாருக்கிட்டையும் அதை பற்றின எந்த ஒரு விளக்கமோ இல்லை எந்த ஒரு மரியாதை நிமித்தமாக கூட ஒரு வாய்மொழி உத்தரவு கூட எதுவுமே கேட்கல. அப்படி கேட்காமலே இதை வந்து அவங்க முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ இதை எதிர்த்து இப்போது அங்கே பொதுமக்கள் பக்தர்கள் எல்லாருமே எதிர்த்து கேள்வி கேட்டு வராங்க. இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கும்போது கோவில் உழவார பணிகளை கண்காணிக்கிறது நாங்கள் குழு அமைச்சிருக்கோம் அப்படின்னு கோர்ட்டில் போய் இந்த அறநிலையத்துறை தமிழக அரசு சார்பிலையும் சொல்லியிருக்காங்க. இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் சொல்கிறது மாதிரி அந்த நெல்லையப்பர் விஷயமாக ஆர்டிஐ தகவல் மூலம் இந்து முன்னணி வழக்கறிஞர் திரு குற்றாலநாதன் அவர்கள் ஒரு இது ஆர்டிஐயில் கேட்டிருந்தார். அதை வைத்து என்னென்னலாம் செலவு செஞ்சாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஏற்கனவே நாம் பலமுறை இங்கே நம்ம ஸ்ரீ டிவி அரங்கத்திலே பேசியிருக்கிறோம். HRNCங்கிறது இந்து சமய அறநிலைத்துறைங்கிறது இந்து கோயில்களை கொள்ளையடிக்கும் துறை போல தான் செயல்பட்டு கொண்டு வருகிறது. அவங்க எக்ஸ்டர்னல் ஆடிட் அப்படிங்கிற ஒரு இதுக்கு அவங்க தயாராக இல்லை. எக்ஸ்டர்னல் ஆடிட்னு வந்துட்டாலே இவங்க என்னென்னலாம் கணக்கு வழக்குகள் தில்லுமுள்ளு செய்கிறார்கள் அப்படிங்கிறது தெரிஞ்சு போயிடுங்கிற வெரி பர்பஸ் அவங்க எக்ஸ்டர்னல் ஆடிட் கொடுக்கல. ஆனால் 4% நாங்கள் ஆடிட்டிங் ஃபீஸ்னு வேறு கோயில் நிதியிலேருந்தே அவங்க எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த விஷயத்தை நம்ம பார்க்குறோம். பெரும்பாலான வருமானம் வரக்கூடிய கோயில்களில் அறங்காவலர்களாக இவங்களுக்கு வேண்டப்பட்ட திமுக ஆட்சிக்கு வேண்டப்பட்டவர்களையே அவங்க போட்டிருக்காங்க. பல இடங்களில் தக்கார்னு ஒன்று போட்டு ஃபிட் பர்சன் போட்டு அவர் மூலம் என்னென்னலாம் சாதிக்க முடியும், தாங்கள் என்ன செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அதெல்லாம் செய்ய முடியும் அப்படிங்க பார்த்தாங்க. அதனால தான் கோர்ட் வந்து அறங்காவலர்களை நீங்கள் நியமிக்கணும்னு சொன்னாங்க அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் பார்த்தோம். அவசரமாக அறங்காவலர் குழு அமைக்கக்கூடிய அந்த விஷயத்தையும் பார்த்தோம். நீங்கள் அடுத்த ஒரு விஷயத்த சொல்கிறீங்க, கோர்ட்டில் வந்து உழவார பணி கண்காணிக்க குழு. இப்போ நீங்கள் சொன்னபடி பார்த்தா என்ன செலவு செஞ்சால் அதை எக்ஸ்டர்னல் ஆடிட்டு கூட அதை கண்காணிக்கிறதுக்கோ இல்லை கோயில் சொத்துக்களை சரிவர பராமரிப்பதற்கோ எந்த கண்காணிப்பும் அங்கே இல்லை. பல இடங்களில் கோயில் வந்து சிலைகள் காணாமல் போகுது. யாராவது நீங்கள் அது மனநல பாதிக்கப்பட்டவன் வந்து கோயில் சிலையை வந்து இடிச்சிட்டு போகிறான். அதை கண்காணிப்பதற்கு சிசிடிவி கேமரா பல இடங்களில் இல்லை. இப்படியெல்லாம் ஒரு குற்றச்சாட்டு இருக்கும் பொழுது பக்தர்கள் தன்னுடைய பக்தியின் ஒரு வழியாக உழவார பணி செய்யணும் அப்படின்னு வந்தால் அந்த உழவார பணி செய்வதற்கு பல கட்டுப்பாடுகள் பல இடங்களில் செய்ய விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி கார்த்திகேயன் என்பவர் ஒரு வழக்கு தொடுக்கிறார். பொதுமக்கள் வந்து உழவார பணி செய்யணும்னு கேட்குறாங்க. அதற்கு பலவித தடைகளை இந்து சமய அறநிலையத்துறை ஆளும் அரசு செய்கிறது அப்படின்னு உடனே கோர்ட்டு மகாதேவன் மற்றும் ஆதிகேசவலு அவங்க பெஞ்ச் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் மாவட்ட கலெக்டரு வருவாய்த்துறையில் இருந்தால் BDO RDO உங்கள் தலைமையில் நீங்கள் ஒரு குழு அமைக்கணும். அப்புறம் அங்கே இந்த கோயில் எப்படி இருக்குது, அதோடைய சொத்துக்கள் ஒழுங்காக பராமரிக்கப்படுதா, அது நிர்வாகம் எப்படி இருக்கிறது, அதையெல்லாம் கண்காணிக்கணும். அப்புறம் அந்த கிளீன்லினஸ் அதை சுற்றி அவங்க கோயில் குளம்லாம் ஒழுங்காக க்ளீனாக இருக்கா, இதெல்லாம் மேற்பாடுவதற்கு நீங்கள் ஒரு குழு அமைக்கணும் அப்படின்னு சொல்லி அப்போ ஒன்றுமே சொல்லாத அறநிலையத்துறை இப்போ திடீர்னு இப்போ வந்து இந்த ப்ளீடர் அருண் நடராஜன் என்பவர் ஆஜராக அவர் சொன்னார், இல்லை நாங்கள் வந்து மாவட்ட ரீதியாக சைவ திவ்ய தேசங்கள் இருக்கக்கூடிய எல்லா கோயில்களுக்கும் நாங்கள் வந்து உழவார பணியை கண்காணிப்பதற்காக குழு போட்டிருக்கோம். அப்போ கூட அவங்க செய்ய மாட்டாங்க, யாரோ செய்வாங்க. அது செய்கிறாங்களா இல்லையா அப்படின்னு கண்காணிக்கிறது குழு. அதுதான் இந்து முன்னணியிலிருந்து துணைத் தலைவர் VP ஜெயக்குமார் அவர்கள் கேட்டிருக்கிறார். ட்ரக் மாஃபியா ஜாபர் சாதிக்கு
அவன் இப்போ எங்கே இருக்கிறான், எங்கே தலைமறைவாக இருக்கிறான் அப்படிங்கிறத பார்க்குறோம். செந்தில் பாலாஜியோட தம்பி இப்போது வரை ஆஜராகவில்லை, அவன் எங்கே இருக்கான்னு தெரியல. இதையெல்லாம் கண்காணிப்பதற்கு இங்கே வசதி இல்லை. ஆனால் கோயிலில் தன்னுடைய ஒரு பக்தியின் வெளிப்பாடாக செய்யக்கூடிய உழவார பணியை இப்போ கண்காணிப்பதற்காக இவங்க குழு போடுறாங்களாம். அதுதான் வேடிக்கையாக இருக்கிறது என்று சொல்லியிருந்தாங்க. அதாவது சைவ நெறியில் 4 விஷயங்களை சொல்கிறாங்க. என்னென்னா சரியை, கிரியை, யோகம், ஞானம். இந்த சரியை அப்படின்னா தொண்டு நெறி. கோயில் இந்த உழவார பணி அதை சுத்தம் பண்ணுறது, கோயில் குளத்தை வந்து சரியாக பார்த்துக்கிறது, பிறகு பூ இது கட்டுறது, அதை வந்து இறைவனுக்கு சாத்துவது, இது போன்ற உடலியல், அதாவது உடல் உழைப்போடு செய்யக்கூடிய பல விஷயங்கள் இருக்குது. இதை வந்து சரியைன்னு சொல்கிறாங்க. அப்புறம் கிரியை வழிபாட்டு நெறி, அது இதெல்லாம் சொல்கிறாங்க. அப்புறம் யோகம் அக வழிபாடு, ஞானம் அப்படின்னா மெய்யுணர்வு. இதில் பார்த்திங்கன்னா இந்த தொண்டு நெறி சரியை மூலமாக நாம் தெய்வ நிலையை அடையலாம் என்று காட்டியவர் வந்து அப்பர் பெருமான் திருநாவுக்கரசர். நீங்கள் திருநாவுக்கரசர் படத்தை பார்க்கும் பொழுதே அவர் வந்து ஒரு சின்ன லெவலில் இருக்கக்கூடிய மண்வெட்டி, அது எங்கள் ஊரில் மண்வெட்டின்னு சொல்லுவாங்க. இந்த அரியலூர் போன்ற பகுதியில் அதுக்கு பேரே உழவாரம் அப்படிங்கிறது தான். கன்னியாகுமரி போன்ற மாவட்டங்களில் அது புல் செதுக்கி அப்படின்னு சொல்லுவாங்களாம். அந்த உழவாரத்தோடு இருக்கக்கூடிய அந்த படத்தில் தான் அவர் இருப்பார். இன்னும் சொல்லப்போனால் அவர் திருப்புகலூர் அந்த ஊருக்கு வந்த பொழுது இறைவனை தரிசிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த நேரத்தில் அவர் அங்கே இருக்கக்கூடிய கோயில் குளத்தை எல்லாம் நம்ம சுத்திகரிக்கலாம் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடியதெல்லாம் உழவார பணி செஞ்சு க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும் பொழுது சிவபுராணம் அவர் மீது ஒரு டெஸ்ட் வைக்கிறார். என்னென்னா குப்பையோடு சேர்த்து பொன், இந்த ஓடு, இந்த பொண்ணு, இதெல்லாம் வேற தங்கத்தை எல்லாம் அதில் சேர்த்து வச்சு இவருக்கு கண்ணில் படுறது மாதிரி வராங்க. இவர் குப்பை இதையும் ஒரே மாதிரி பார்க்குறாரா, இல்லை கோல்டு இருக்குது தனியாக நம்ம எடுத்து வச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு சின்ன லெவலில் ஒரு சபலமாவது அவருக்கு ஏற்படுகிறதான்னு பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கும் பொழுது எப்படி குப்பையெல்லாம் தூக்கி போடுவாரோ அதே மாதிரி நான் இருக்கக்கூடிய இந்த சிவத்தலம் ரொம்ப க்ளீனாக இருக்கணும், அது எதுவாக இருந்தால் என்னன்னு சொல்லி எல்லாத்தையும் வாரி அவர் போடுறார். அப்பொழுது தான் இவருடைய உண்மையான பக்தியை சிவபெருமான் பார்த்தார் அப்படிங்கிறது மாதிரி இருக்குது. சேக்கிழாருடைய பெரிய புராணத்திலே 416, 17 பாடல்களில் அப்பர் பெருமான் வந்து எப்படி உழவார பணி எப்படி செய்கிறார் அப்படிங்கிற குறித்த குறிப்பெல்லாம் இருக்குது. என்னென்னா நம்ம சைவ சமயத்திலேயே இந்த கோவிலை எப்படி நம்ம பாதுகாப்பாக வச்சுருக்கணும், அதை எப்படி க்ளீனாக வச்சுக்கணுங்கிறது ஒரு முறை இருக்குது. அதன் மூலம் தெய்வ நிலையை அடையலாம் அப்படின்னு. இந்த உழவார பணி செய்தால் என்னடா நடக்கும் அப்படிங்கிற ஒரு பலனும் சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 21 தலைமுறைகள் ரொம்ப சௌக்கியமாக இருக்கும், அவர்களுக்கு பிறவி இல்லாத பெருங்கடலை அவங்க அடைவாங்க அப்படிங்கிற ஒரு பலனையும் சொல்லியிருக்கிறது. அதனாகவே இந்து மக்கள் இந்த உழவார பணி அதிலே நம்ம பார்க்குறோம். நிறையா திருத்தொண்டர் சபை பல ஊர்களில் பாடல் பெற்ற ஸ்தலம் இருக்கக்கூடிய பல ஊர்களில் பார்க்குறோன்னா சைவ அந்த கோயிலுக்கு போகிற ஆட்கள்லாம் ஒரு 10-15 பேர் சேர்ந்து ஒரு குழு மாதிரி அமைச்சு நம்ம ஞாயிற்றுக்கிழமை ஆனால் அந்த கோயிலை க்ளீன் பண்ணுறோம் அப்படின்லாம் சொல்லி செய்யக்கூடிய பல விஷயங்களை பார்க்குறோம். அப்படி இருக்கக்கூடிய ஒரு விஷயத்துக்கு நான் கண்காணிப்பு செய்வேன் அப்படின்னா அடிக்கடி இந்த பக்தர்கள் கோயிலுக்கு வந்து கோயிலில் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது இப்போ பார்க்குறோம். பல நேரங்களில் பல ஆண்டுகள் பழமையான தூணு காணும், கதவை லவுட்டிட்டு போயிட்டான், சிலைகளே காணப்படுது, வேறு ஒரு சிலையை கொண்டாந்து வச்சுருக்கலாம். இதெல்லாம் யாருக்கு தெரியும்? தொடர்ச்சியாக அந்த கோயிலுக்கு போயிட்டு வர பக்தர்களுக்கும் இது போன்ற உழவார பணிகளில் வாரம் போயிட்டு வரவங்களுக்கும் போன வாரம் இங்கே இப்படி ஒரு தூணை பார்த்தோமே இந்த தடவை இல்லையே அப்படின்னு அவனுக்கு தான் தெரியும். நீ எதுக்குடா இங்கே வர, நீ வந்தால் தானே இதையெல்லாம் கண்டுபிடிக்கிற, இதுக்கு வந்து நீ ஆர்டிஐ போடுவ, அடுத்தது கேஸ் போடுவேன். இப்போ பார்த்தீங்கன்னா கல்லுக்குட்ட ராதாகிருஷ்ணன் ஒருத்தர் இருக்கார், அவர் தான் திருத்தொண்டர் சபைன்னு வச்சு அவர் நிறைய கேஸ் போடுறாரு. ஆலய வழிபடு சங்கம்னு வச்சுருக்கார் டிஆர் ரமேஷ், அவர் HRNC மேலே பல கேஸ் போடுறாரு. நம்ம ஸ்ரீகுமார் அவர் நிறைய கேஸ் போடுறாரு. இது மாதிரி பல பேர் இந்த கோயிலை சுற்றி அவங்களுக்கு தொண்டு செய்யக்கூடியவங்கள்லாம் நம்ம HRNC மேலே கேஸ் போடுறாங்களே, இவங்களை நம்ம கண்காணிக்கணும். இவனுக்கு யாரெல்லாம் பக்கபலமாக இருக்காங்கன்னு பார்க்கறதுக்காக இந்த வேலையை செய்கிறார்களா என்று தெரியவில்லை. இருந்தாலும் அரசு நீங்கள் இதை வந்து கண்காணிக்கணும்னு சொல்லியிருக்குது. இது இவங்க அந்த கண்காணிப்பு குழுவில் இவங்க கட்சிக்காரன்னா போட போகிறாங்களா, இவங்களுக்கு வேண்டப்பட்ட அதிகாரிகளை போட போகிறாங்களா, மாறாக அந்த கோயில் நல்லா இருக்கணுங்கிற எண்ணத்தோடு இருக்கக்கூடிய பக்தர்களை போட போகிறாங்களான்னு போக தான் தெரியும். ஆனால் இந்த திராவிட மாடலுடைய இந்து சமய அறநிலையத்துறை நம்மால் நம்ப முடியாது அப்படிங்கிறதையும் சேர்த்தே இந்த செய்தியோடு நாம் பார்க்கணும்.